Hello friends, welcome to Fry Roast Boil Kitchen. இன்னைக்கு நம்ம FRB கிச்சன்ல கீசா மீன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், அரிசி மாவு, எண்ணெய், தண்ணி, மீன். இது வந்து கீசா மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு வறுத்தா நல்லா இருக்கும். வறுக்கிறதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, சின்ன டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன். நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு எண்ணெயோட மறுக்கும்பொழுது எண்ணெயோட தேவை ரொம்ப தேவைப்படாது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலில் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க, நிறைய தேவையில்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதில் உப்பு மட்டும் நீங்கள் உப்பு காரம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். உங்களுக்கு மீனோட நல்லா ஒட்டிக்கும். இப்போ மீனை வந்து இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் தலையெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தலை பிடிக்கும்னா தலையோடையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயிலையோ இல்லை தோசைக்கல்லையோ போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறது தான் பிடிக்கும்னா அது மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 1/2 hour மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன் நான். நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அது கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு எண்ணெய் காஞ்சதும் உங்களுக்கு எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கலாம். இப்போ நான் 6 பீஸ் போட்டிருக்கேன். வெந்துடும், பார்க்கலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். 2 minutes ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் 2 minutes வேக வச்சுக்கிங்க. ஃபிஷ்ஷு சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு டெண்டராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுவையான கீசா மீன் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.